ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். சாரி, ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துக்கிட்டேன். சின்ன பிரேக் இல்லை, பெரிய பிரேக் தான். பட் சேனலில் ஃபியூச்சரிஸ்டிக்கான சில பிளான்ஸ்க்காக தான் அந்த பிரேக் எடுத்துக்கிட்டது. அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். ஒரு சின்ன இன்சிடென்ட்டை நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கும் போது அது சாதாரணமாக தான் இருக்கும். பட் அந்த இன்சிடென்ட் அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் சம்மந்தப்பட்டவங்களை கேட்டால் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும், பதட்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கடலுக்கடியில் மூழ்கி போன 80 வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கி போன ஒரு கப்பலை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள போயிட்டு டைவ் பண்ணி வீடியோலாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடலாம் அப்படின்ற ஒரு ஆசையோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த கப்பலுக்குள்ள போக, அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அதுக்குள்ள ஒரு கொடூரமான ஷார்க் இருக்குன்னு. வெளியில மாட்டினா பரவாயில்ல, எங்கேயாச்சும் நீந்திக்கிட்டு மேல கூட வந்திருக்கலாம். ஒரு மூழ்கி போன கப்பலுக்குள்ள ஆக்சிஜன் எந்த நேரத்துல வேணாலும் தீர்ந்து போலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில இந்த நண்பர்கள் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற கதையை ரொம்ப இன்டென்ஸா இன்ட்ரெஸ்டிங்கா நெயில் பைட்டிங் சீன்ஸோட நமக்கு சொன்ன ஒரு கதை தான் த கடைசி மூச்சு, அதாவது த லாஸ்ட் பிரீத். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பமே 1944 நடக்கக்கூடிய ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கோட தான் ஆரம்பிக்குது. பிரிட்டிஷுடைய வெர்ஜின் ஐலாண்ட் பகுதியில் ஒரு சப்மரைன்ல இருந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணப்படுது. அந்த ராக்கெட் ஆனது அந்த கடற்பகுதியில் சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான போர்க்கப்பலான ஷார்லட்னு சொல்லக்கூடிய அந்த போர்க்கப்பலை போயிட்டு அதை தாக்க ஒரு சில நிமிடங்களே அந்த கப்பலானது அழிஞ்சு கடலுக்குள்ள போயிடுது. அந்த கப்பல்ல இருந்த பல பேர் இறந்து போயிறாங்க. பட் ஒரு சில பேர் மட்டும் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கும் போது தான் அங்க கொடூரமான சுறாக்கள் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஒரு சில செகண்ட்ஸ்லேயே அந்த கப்பல்ல இருந்து உயிர் பழிச்சவங்க அத்தனை பேரும் அந்த கொடூரமான சுறாக்களுக்கு இரையாகி இறந்து போக இந்த இடத்துல இந்த படத்துடைய டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா பிரசன்ட் டே அதே வெர்ஜின் ஐலாண்ட் கடல் பகுதியில் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சின்ன படகை தான் காட்டுறாங்க. அதுல இந்த படத்துடைய ஹீரோவான நோவா அப்படின்ற ஒரு கேரக்டரும் காட்டுறாங்க. அவர் கண் முன்னாடி பறந்து விரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடல் இருக்கு. ஆனா அவர் மனசு முழுக்க ஒரு பொண்ணுடைய முகம் மட்டும் தான் இருக்குது. இந்த கப்பல்ல இன்னொருத்தரும் ஒரு வயசான நபர் இருக்காரு. அவர் பேர் லிவி. இவங்க ரெண்டு பேருமே ஆழ்கடல்ல டைவிங் பண்ணக்கூடியவங்க. இவங்க கப்பல் உள்ள ஒரு சில விஷயங்களை பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது ஏதோ ஒரு விஷயத்த பல வருஷமா இந்த கடலுக்குள்ள தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது வேற எதுவுமே கிடையாது, நம்ம படத்துடைய ஆரம்பத்துல பார்த்தா அந்த சார்லட்னு சொல்லக்கூடிய அந்த வார்ஷிப் தான். அதை லிவி 40 வருஷமா தேடிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு சில வருடங்களா நம்ம ஹீரோவும் சேர்ந்துக்கிட்டு தேடிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த கடற்பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும். இந்த பக்கம் வந்தாலே இவங்களை பயங்கரமா கலாச்சிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி இப்பயும் ஒரு சில பசங்க என்னப்பா கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கலாச்சிட்டு போறாங்க. பட் அதெல்லாம் பொறுப்பெடுக்காம இவங்க பல நாட்களா அந்த ஷிப்பை இவங்க தேடிட்டு இருக்க. இன்னைக்கும் ஒரு சாதாரண நாளா தான் தேடுறதுக்காக நம்ம ஹீரோ மட்டும் டைவ் பண்றாரு. இந்த வயசான லிவியை பொறுத்த வரைக்கும் அவர் டைவிங் பண்றதே விட்டுட்டாரு. ஏன்னா பல வருஷமா தேடி அது கிடைக்காதனால ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டாரு. இப்போ உள்ள இறங்கி தேடுறது எல்லாமே நம்ம ஹீரோ நோவா தான். சோ அப்படி இன்னைக்கு இவங்க பிளான் பண்ண இடத்துல தேடுறதுக்காக நம்ம நோவா உள்ள போறாரு. உள்ள போகும்போதே இன்டர்காம்ல கனெக்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. இப்படி இவங்க பேசுறதுலேயே இவங்களுடைய வாழ்க்கை, இவங்க எந்த அளவுக்கு கடன்ல இருக்காங்க, பட் இருந்தாலும் நம்பிக்கையை தளர விடாம அவங்க எப்படிலாம் அந்த கப்பலை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப நம்ம காமிச்சிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு சடனா நம்ம ஹீரோ அமைதியாகிறாரு. ஏதோ ஒன்று பார்த்துட்டு எனக்கு ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னு லிவி கேட்கும் போது மண்ணுல புதஞ்சிருக்கக்கூடிய ஒரு பீரங்கி குடல் தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்ப லிவியுடைய கண்கள்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஷார்லட்னு சொல்லக்கூடிய அந்த கப்பலை கண்டுபிடிச்சிட்டாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல மூழ்கி போன இந்த கப்பல் மேல ஒரு மணல் திட்டி மூடி வச்சுட்டு இருந்திருக்குது. பட் ரீசெண்டா ஏற்பட்ட நிலநடுக்கத்துல இப்படி லைட்டா அதோடைய மேல் பகுதி மட்டும் தெரிய அவ்வளவுதான் சந்தோஷத்துடைய உச்சிக்கே ரெண்டு பேரும் போயிடுறாங்க. ஏதாவது பேசு, அதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லிவி ரொம்ப ஆர்வமா கேட்கிறாரு. நம்ம நோவாவாலையும் ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால உடனே எந்த ஒரு சேஃப்டி பிரிகாஷனும் இல்லாம அந்த கப்பலுக்குள்ளே போய் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண உள்ள போக ஒரு சின்ன டேமேஜ் கூட அந்த கப்பலுக்கு ஏற்படல. எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமும் அங்க இல்ல. அதுக்கு காரணம் இது பல ஆண்டுகளா மணல்ல புதஞ்சிருந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோவா இதெல்லாம் இன்டர்காம்ல சொல்லிக்கிட்டே அப்படியே உள்ள போறான். உள்ள போக போக ஏதோ நேத்து தான் அந்த கப்பல் மூழ்கி போன மாதிரி இருக்கு. சோ அந்த ஆச்சரியத்தோடவே இப்ப அந்த கப்பலுக்குள்ள ஒரு ஊடுருவி போக அப்ப இன்டர்காம் அவுட் ஆஃப் ரேஞ்ச் போனதுனால அவங்க பேசுறதுல தடை ஏற்படுது. சோ அதனால நம்ம நோவா அந்த கப்பலை முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாம நான் முதல்ல மேல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்துடுறாரு. அவ்வளவுதான், கிட்டத்தட்ட 40 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா பல அவமானங்களுக்கு அப்புறமா ஷார்லட்டை இவங்க கண்டுபிடிச்சாங்க. பட் இப்போதைக்கு அதை சேஃபா வைக்கணும், சீக்கிரட்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோவா சொல்றாரு. ஏன்னா இவங்க தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பரான அத்தாரிட்டிஸ்லாம் இவங்க வாங்கணும். இதுக்கப்புறம் அவ்வளவுதான், நிறைய பேர் இதை சுத்தி பார்க்கறதுக்கு வருவாங்க. அவங்கள சுத்தி காமிச்சே நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். சோ நம்ம கஷ்டம்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையில தான் அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பார்த்தோம் லைட்டா நம்ம ஹீரோ முகமே மாறுது. வேற ஒண்ணும் கிடையாது, பல வருஷங்களுக்கு அப்புறமா இவரு அவருடைய நண்பர்களை மீட் பண்ண போறாரு. அந்த நண்பர்கள் தான் இப்ப காட்டுறாங்க. ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது, அங்க ரீச் ஆகுறாங்க. சரி, நண்பர்களை பார்க்கறதுக்கு எதுக்கு நம்ம ஹீரோடைய முகம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும்போது தான் அங்க படத்துடைய ஹீரோயினான சாம காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் சாமும் பயங்கரமா லவ் பண்றாங்க. பட் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆல்சோ நோவாக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும்ன்றதுக்காக கொஞ்சம் பிரிஞ்சு இந்த இடத்துல தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு நோவா. சோ பல வருஷங்களுக்கு அப்புறமா இப்ப அவங்க மீட் பண்ணிக்க போறாங்க. சாம பத்தி சொல்லணும்னா அவங்க டாக்டருக்கு படிக்கிறாங்க. இப்போ கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கலான ஒரு பொண்ணு ஏதோ ஒன்று விற்கிறதுக்கு வரா. அவ கையில அடிபட்டு இருக்குது. அவளுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்து கூடவே மெடிசனும் எழுதி கொடுத்து இதை அப்ளை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க கேரக்டர்னா சாமுடைய அண்ணன் அப்படியே ஆப்போசிட்
சரியான திமிரு பிடிச்சவன். இந்த வெள்ள தலையோட இருக்கான் இல்லையா, இவன் தான். இவன் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், நிறைய பணம் சம்பாதிப்பான். அதனாலே அந்த திமிருத்தனத்தோட இருப்பான். இவங்க எல்லாமே கூடவே ரெய்லின்னு ஒரு பொண்ணு, லோகன் சொல்லிட்டு ஒரு மாதிரி அரமெண்ட் இல்லாம இவங்க 4 பேரும் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக இப்போ இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அங்க வராரு. பல வருஷங்கள் கழிச்சு மீட் பண்றதுனால ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படியே ரொம்ப ஆரவாரமா இப்படி ஏறி நம்ம ஹீரோ மேலேயே உட்காந்துக்கிறான் லோகன். கூடவே நம்ம ஹீரோனும் பார்த்து ஒரு சின்ன ஹக் போட்டு அதுக்கப்புறமா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது தான் இன்னைக்கு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அந்த கப்பலை பத்தி ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து பல வருஷமா தான் தேடிட்டு இருந்ததை கண்டுபிடிச்சு அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சபையில சொல்றாரு. ஆனா அப்ப அதை கேட்ட பிரெட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சூப்பரான ஒரு விஷயம். நீங்க இந்த லைசன்ஸ் அத்தாரிட்டி எல்லாம் வாங்குறதுக்கு எப்படியோ ஒரு 2-3 நாள் ஆகும்ல, அதுக்குள்ள எங்களை கூட்டு போ, இந்த உலகத்திலேயே அந்த கப்பலை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல நான் போறேன், லைக் ஷேர்ஸ் எல்லாம் பிச்சுக்கும் அப்படின்னு மாதிரி சொல்ல, இதுல நம்ம நோவாக்கு ஈடுபாடு கிடையாது, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நீ என்ன சொல்றது, நான் ஓனர் கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிவியை கூப்பிட்டு இவன் வந்து ரேட் பேசுறான். $1000 தர, $2000 தர அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா காசை ஏத்திட்டே போறான். ஆனா லிவியும் அப்படியே நம்ம நோவா மாதிரி தான், உன் காசெல்லாம் இங்க ஒன்னும் வேலை செய்ய தம்பி, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி லிவியும் சொல்லிட்டு போயிட, இவன் பணத்தை மாதிரி இங்க வேலை செய்யல. சோ வேற வழி இல்லாம அடுத்த 3 நாள் இங்க உட்காந்து சரக்கச்சின்னு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே பார்ட்டி ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு பக்கம் பார்ட்டி போயிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தனியா உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து சரி இவங்க கிட்ட கொஞ்சம் அப்படியே பேசலாம்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வராங்க. அப்படியே ரொமான்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போற மாதிரி இருக்கும்போது இப்ப சடனா அந்த இடத்துல ஒரு பவர் கட் ஆகுது. இதனால அந்த பார்ட்டி மூட்ல இருந்தவங்க எல்லாருமே கடுப்பாகி போக கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ ஃபியூல் வாங்கி வந்து ஜெனரேட்டர் ஆன் பண்றாரு. அப்படி ஆன் பண்ணும்போது தான் லிவியோட முகத்தை பாக்குறாரு. ரொம்ப சோகமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா பண கஷ்டம் தான். எலக்ட்ரிசிட்டி பில் கூட அவர் கட்டல போல இருக்குது, அதனால தான் கரண்ட்டை கட் பண்ணிருக்காங்க. சரி எத்தனை நாள் கட்டலன்னு கேட்டா கிட்டத்தட்ட 6 மாசமா கட்டலன்னு சொல்லிட்டு சொல்றாரு. 6 மாசம் கட்டலனா சரி எவ்வளவுதான் உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க $35,000 அப்படின்னு சொல்லிட்டு குண்ட போறாரு. அது மட்டும் கிடையாது, அந்த $35,000 வந்து எப்படி வாங்கியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு போட்டை அடகு வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காரு. இப்ப எல்லாம் கழுத்த நெரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிவி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது இந்த இடத்துல தான் நம்ம நோவா வந்து சரி வேற வழியே இல்லை, நான் பிரெட் கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது லிவி ஒத்துக்க மாட்டாரு. இல்ல இதெல்லாம் வேலைக்காகன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நமக்கு வேற வழியும் கிடையாது, முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சாதான் அடுத்து சார்லட்டை வச்சு நம்மளால ஏதாவது யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா பிரெட் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ டீல் பேசுறாரு. ஓகே நாளைக்கு காலையில உன்னை நான் சார்லட்டுக்கு டைவிங் கூட்டு போறேன், பட் $50,000 ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட பிரெட்டும் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம சூப்பர், இப்பதான் நீங்க எங்க வழிக்கு வந்திருக்கீங்க, நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். சோ அப்படின்னா நாளைக்கு காலையில ரெடி ஆயிடு, நீயும் நானும் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, என்னது நீயும் நானும் மட்டுமா தம்பி, நம்ம 5 பேருக்கும் சேர்த்து தான் $50,000, நான் தனியா வரதுக்கு $50,000 நான் தூக்கி கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி கேட்க இதை கேட்ட நோவா ஒத்துக்க மாட்டாரு. இங்க பாரு, அதை நான் கம்ப்ளீட்டா இன்னுமே வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை, அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நம்ம மட்டும் போயிட்டு வருது எவ்வளவு பெட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி பாக்குறாரு. ஆனா பிரெட் வந்து 5 பேர் வந்தாதான் $50,000 இல்லைன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணிட, அவ்வளவுதான் வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுது. சோ அடுத்த நாள் விடிஞ்ச உடனே எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிக்கிட்டு இவங்க கடலுக்குள்ள பயணிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயணத்தப்போ இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஃபன்னான மூமெண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு கரெக்டா அந்த சார்லட் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம நோவா வந்து சேர்ந்தாச்சு. எல்லாரும் இப்போ சூட் அப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 5 பேருமே வந்து லைசென்ஸ்டு ஸ்கூபா டைவர்ஸ். ஸோ உள்ள பெருசா கத்து கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இதுல இந்த பிரெட்டும் லோகனும் வந்து பாத்தீங்கன்னா சரியான கோளாறு, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலே நம்ம ஹீரோ வந்து தயவு செஞ்சு முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பெரியவங்க மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த லூசு லோகன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கியர்ஸை ப்ராப்பரா கூட மாட்டாம போதால்னு தண்ணியில குச்சிடறான். நம்ம ஹீரோ செம கடுப்பாயிராரு. ஸோ அவரும் குதிச்சு உள்ள போயிட்டு அந்த கியர்ஸ் எல்லாம் பக்காவா மாட்டி விட்டு, இப்பவும் சொல்றேன் தயவு செஞ்சு சொல்றதை கேளு, இது விளையாட்டு கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு இப்ப 5 பேரும் தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. லிவிஸ் குதிக்கல, ஏன்னா அவர் வந்து டைவிங் பண்றதே விட்டுட்டாரு. இப்ப தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 5 நண்பர்களுமே வந்து இன்டர்காம்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு சார்லட்டை நோக்கி இப்ப நீந்த ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி வந்திருப்பார் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ்ல தான் இப்ப எல்லாரும் உள்ள வர வச்சு, உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, பட் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையவே டைவ் பண்ணிருக்கோம், பேசிக்கான ரூல்ஸ் தான், பட் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்ல யாரும் தனியா போக வேண்டாம், அதுக்காக தான் நான் இந்த கயிறை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் லைனை இந்த கப்பலுடைய இவங்க வந்த என்ட்ரன்ஸ்ல கட்டுறாரு. சோ தட் இவங்க எங்கெங்கெல்லாம் நீந்தி போறாங்களோ அங்கெல்லாம் இந்த கைட்லைன் மாதிரி இதை விட்டுட்டு போவாங்க, தொலையாம இருக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போறாங்க. போகும்போது மத்த எல்லாருமே ரொம்ப ஜாலியா தான் இருக்காங்க, அந்த கப்பலை தொட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா நீந்திக்கிட்டு போறாங்க. ஆனா நம்ம நோவாக்கு மட்டும் ஒரு பதட்டம் இருக்கு, இவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயப்படுறாரு. ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பைப்புங்கெல்லாம் சாஞ்சிருக்கு, ஒருத்தரா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறாரு, பக்கத்துல நின்று பாத்துக்கிறாரு, முக்கியமா கேர்ள் ஃப்ரெண்டை பயங்கரமா பாத்துக்கிறாரு. இதை பார்த்த சாம் வந்து, நோவா நமக்கு ஒண்ணு இது புதுசு கிடையாது, நம்ம இதுக்கு முன்னாடி நிறையவே இதெல்லாம் பண்ணிருக்கோம், அதனால பயப்படாம கொஞ்சம் என்ஜாய் பண்றியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இன்னும் கொஞ்சம் முன்னேறி உள்ள போறாங்க. லாஸ்ட் டைம் இது வரைக்கும் தான் நம்ம ஹீரோ வந்திருப்பாரு, இப்ப அதுக்கும் இருக்கக்கூடிய கீழ்த்தளத்துக்கு போகிறாங்க. சின்ன படிக்கட் மாதிரி உள்ள போகுது, அது வழியா நீந்தி போக இந்த இடம் பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல செயில் பண்ண எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு கேஃப்டேரியா மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே பிரெட்டோ லோகனும் என்ன பண்றாங்கன்னா, அந்த டேபிள்ல போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிடுற மாதிரி ஃபன் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரயிலியை கூப்பிட்டு வா நீ தான் ஜட்ஜ்னு சொல்லிட்டு ஸ்டோன் பேப்பர் சிசர்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கிறது, இதெல்லாம் அவங்க பார்ட்னர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நோவாக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. அவர் கையில இருக்கக்கூடிய டைமரை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காரு.
சரி ஓகே இதுவே நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் போலாம் அப்படின்ற மாதிரி இப்ப ஹீரோ சொல்ல அதை கேட்ட பிரெட் இப்ப என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உனக்கு நான் காசு கொடுத்தது நீ சொல்றதுக்கு கிடையாது நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். சோ இன்னும் கொஞ்சம் அடியில போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் அப்பதான் சாமுக்கே தெரியுது இந்த பிரெட் வந்து பணம் கொடுக்குற மேட்டர் வந்து அவங்களுக்கு இப்பதான் தெரியுது. என்னடா இவன் ஜாலியா விளையாட்டு கூட்டு வந்தான்னு பார்த்தா காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க அவன் பாட்டுக்கிட்டு தனியா மேல் தளத்துல இருந்து ஒரு தளம் அடியில வந்தாங்க. அங்கதான் கேஃப்டேரியா இருக்கு. இப்போ அதையும் தாண்டி இன்னுமே பிரெட் வந்து கீழே போறான். வேற வழி இல்ல, காசு கொடுக்க போறது அவன் தான். அதனாலே நம்ம ஹீரோ சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தளத்துக்கும் போறாங்க. கூடவே அந்த ரெட் லைனையும் நம்ம ஹீரோ விடாம எடுத்துட்டு போக இப்ப அந்த ரெண்டாவது கீழ்த்தளத்துல ஒரு மெடிக்கல் பே மாதிரி இருக்கு, ரிசர்ச் பண்றதுக்கு போல இருக்கு. அங்கேயும் போயிட்டு இந்த பிரெட் படுத்துக்கிட்டு எனக்கு ஆபரேஷன் பண்றியான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இப்படியே பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்க ஹீரோ போதும் போதும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதை கேட்காம இந்த பிரெட் என்ன பண்றானா இப்ப மறுபடியும் மூணாவது தளத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி இருக்கு. அதுக்குள்ள போறான். டே போகாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அங்க இருந்து ஒரு டோர் ஓபன் பண்றான். ஓபன் பண்ணிட்டு பார்த்தா அது ஒரு பெரிய ரூம். அந்த ரூம்ல மேல ஏர் பாக்கெட் இருக்கு. அப்படின்னா ஒரு கிளாஸை தலைக்கீழ திருப்பி அதை தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கும் போது அந்த ஆக்சிஜன் கொஞ்சம் காத்து அப்படியே மேல நிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ரூம்ல வந்து ஒரு ஏர் பாக்கெட் இருக்கு. அதை பார்த்த உடனே பிரெட் என்ன சொல்றானா அங்க மட்டும் போறோம், அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நேரா அவன் பாட்டுக்கு நீந்திக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துற பின்னாடியே நம்ம ஹீரோ மத்தவங்களும் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கி போன இந்த கப்பல்ல இப்படி ஒரு காத்து இருக்கு அப்படின்னா இது 80 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காத்தா தான் இருக்கணும் இல்லையா. சோ இதை சுவாசிச்சு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இப்ப பிரெட் சொல்றான். நம்ம ஹீரோ வேணான்னு சொல்றாரு. பட் சொல் பேச்சு கேட்காம இப்ப பிரெட் டக்குனு மாஸ்க கழட்டிட கொஞ்ச நேரத்துல அவனுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதிரி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு மூச்சு விட முடியாம அப்படியே அவன் தண்ணிக்குள்ள போக ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு உள்ள போக நம்ம ஹீரோ பதற அடிச்சு போய் என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தா கட்சியில பார்த்தா பிராங்க் பண்ணிருக்கான். பயங்கரமா சிரிச்சு நல்லாதான் இருக்கு காத்து, எல்லாரும் ஸ்மெல் பண்ணிக்கோங்க 80 வருஷத்து காத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப எல்லாரும் அந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாங்க. இதுல செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த லூசு லோகன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா சரக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். அதை அடிக்க போக ஹீரோ மறுபடியும் ஆன் பண்றாரு. நீ மேல குடிக்கும் போது எந்த அளவுக்கு போதை ஆகுதோ அதை காட்டிலும் 10 மடங்கு தண்ணிக்குள்ள போதை ஆகும். குடிக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஆளுக்கு ஒரு சிப்பு அடிச்சிடுவாங்களா லோகனும் பிரெட்டும். அதை பார்த்து இப்ப நம்ம ஹீரோ மறைச்சிட்டே இருக்க அப்ப திடீர்னு டமால்னு ஒரு சத்தம் அந்த கப்பலுக்குள்ள. எல்லாருமே ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறாங்க. இவ்வளவு நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. என்ன சவுண்டா இருக்கும், வேற யாராச்சும் நம்மள மாதிரி உள்ள வந்திருக்காங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோவா சொல்றாரு. பட் அவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையில இவங்க கட்டி கொண்டு வந்தாங்களே அந்த ரெட் கலர் கைட்லைன் அது திடீர்னு சரன்னு இழுக்கப்பட சரசரன்னு ரயிலி தொடமாலேயே போகுது. ஒரு கட்டத்துல டக்குன்னு அந்த கயிறு அறுந்து போயிடுது. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கயிறு. சோ இது எப்படி அறுந்திருக்கோன்னு நம்ம ஹீரோக்கு புரியல. பட் அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப கெஸ் பண்ணதுக்கு நேரம் கிடையாது. முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். எனக்கு 2-3 டர்ன்ஸ் ஞாபகம் இருக்குது. 30 மினிட்ஸ்க்குள்ள நம்ம சர்ஃபேஸ்க்கு போயாகணும். அந்த அளவுக்கு தான் ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முதல்ல நம்ம ஹீரோ வெளியில வராரு. பின்னாடியே 4 நண்பர்களும் வெளியில வராங்க. இப்ப என்ன பிரச்சனைனா நம்ம ஹீரோவுமே அந்த ரெட் கலர் கயிறு வந்து பயங்கரமா நம்பிட்டாரு. இப்ப அந்த கயிறு இல்லாம அவருமே கொஞ்சம் தடுமாறாரு. வழி தெரியாம எங்கெங்கயோ சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ்வளவு நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்களா, இப்ப திடீர்னு பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா ரைலி அவ பயங்கரமா பயப்படுறா. எந்த பக்கம் போறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறா. நம்ம ஹீரோ திரும்பி இங்க பாரு ரைலி டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆனா நிறைய ஆக்சிஜனை வந்து இன்டேக் பண்ணிப்ப, கொஞ்சம் பொறுமையா இரு கண்டுபிடிக்கலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிற சமயத்துல டக்குனு அவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டு அவ பாட்டு நீந்தி அந்த பக்கமா போக நம்ம ஹீரோ கத்துறாரு. நம்ம அந்த பக்கமா வரவே இல்லைன்னு கத்துறாரு. எந்த பக்கமா இருந்தா முதல்ல நான் இந்த கப்பலை விட்டு வெளியில போகணும்னு சொல்லிட்டு இப்ப செம்ம வேகமா அவன் நீந்திக்கிட்டு அந்த வெளிச்சத்தை நோக்கி இப்ப வந்து பார்த்தா ஒரு கிரில் இடையில இருக்கு. எஸ் மேல இருந்து சூரிய வெளிச்சம் தெரியுது. பட் நடுவுல கிரில் இருக்கிறதுனால கிராஸ் பண்ணி போக முடியல. அவ அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அதை போட்டு தட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து இங்க பாரு நல்லா தெரியுது, இந்த பக்கமா போனோம் அப்படின்னா வழி கண்டுபிடிச்சு மேல போயிடலாம். கொஞ்சம் டென்ஷன் ஆகி அதிகமா ஆக்சிஜனை பிரீத் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருடைய ஆக்சிஜன் லெவலையும் செக் பண்ண சொல்றாரு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ரைலிக்கு வந்து பாத்தீங்கன்னா 15%க்கும் கம்மியா போயிடுச்சு. அவ கண்ணு மொழியெல்லாம் பிரிங்கி பயப்படுறா. இதுக்கு தான் சொன்ன டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்பவும் டென்ஷன் ஆகி இருக்கிறதையும் காலி பண்ணிடாத, 15% போதுமானது தான். இன்கேஸ் வந்து காலி ஆயிட்டாலும் என்னோட ஆக்சிஜனை நான் உனக்கு தரேன், நீ பயப்படாத, முதல்ல இங்க இருந்து ஈஸியா நம்ம வழியை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இப்ப ஒரு காம் டவுன் பண்ணிட்டே இருக்கும் போது அப்போ ஒரு செகண்டுக்கு அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே மறைஞ்சிட்டு வருது. அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சத்துக்கு இடையில ஏதோ ஒன்னு கிராஸ் பண்ணி போன மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாருமே என்னது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக, டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுறீங்க, ஏதாவது மேகம் கிராஸ் பண்ணிருக்கோண்டா சூரியனை, வர வேணாம்னு சொல்லும் போது 2 ஃப்ளோர் கீழே வர தெரிஞ்சிச்சுல, இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க, 2 ஃப்ளோர் தான், மேல போனா வெளியில போயிடலாம் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லிட்டு வாங்க யாரும் இங்க நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டு போக எல்லாருமே போறாங்க. ஆனா பிரெட் மட்டும் ஒரு நிமிஷம் திரும்பி நின்னு அது கண்டிப்பா மேகமா இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சந்தேகத்தோட பார்த்துட்டு இப்ப அப்படியே டிராவல் பண்ணி அந்த 3வது தளத்துல இருந்து அந்த 2வது தளம் வரதுக்கான வழியை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படியே சூப்பரா நீந்திக்கிட்டே அந்த படிக்கட்டு கிட்டயும் வந்துடுறாங்க. இப்ப மேல போனா முதல் தளம், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெளியில நீந்திக்கிட்டு போயிடலாம். சோ இதுக்கப்புறம் நம்ம பயப்பட தேவையில்ல, வந்துட்டோம், வழி தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அதை கேட்ட லோகன் அப்ப சூப்பரு, வெளியில போறோம், சரக்கு அடிக்கிறோம், ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி சர்க்குன்னு ஒரு ஷார்க் வந்து அப்படியே லோகனை ஒரு கவிட்டு போயிடுமா. அவ்வளவுதான், அவ்வளவு பெரிய ஷார்க்கை பார்த்த உடனே எல்லாரும் மிரண்டு போக லோகனுடைய கால் அந்த ஷார்க் நல்லா பதம் பார்த்துடுச்சு. நல்ல ஒரு பெரிய சதையை பிச்சுக்கிச்சு, ரத்தம் கொட்டுது. அந்த ஷார்க் அப்படியே திரும்பி
மறுபடியும் அவங்களை அட்டாக் பண்ணதுக்காக வர மேல போகக்கூடிய வழியில தான் அந்த ஷார்க் நின்றுட்டு இருக்குது. சோ இவங்க வேற வழியே இல்லாம வந்த வழியிலேயே அந்த 2வது தளத்துக்குள்ளே ஒரு சின்ன கேப் இருக்கும், அதுக்குள்ள பூந்து டக்குன்னு ஒரு கம்பி மாதிரி வச்சிடறாங்க. அந்த ஷார்க்கால உள்ள வர முடியல. அவ்வளவுதான். ஒரு பக்கம் பயங்கரமான கதறல் சவுண்ட் கேக்குது நம்ம லோகனுடையது. அவங்க இருக்கக்கூடிய அந்த இடம் முழுக்க அப்படியே ரத்தமா மாறுது. இந்த காட்சிகள் எல்லாம் வந்து ரைலி பாக்குறா, அவளுடைய ஹார்ட் பீட் அவளுக்கு கேக்குது. இதுக்கடையில நம்ம ஹீரோ தான் டாக்டர் இல்லையா, அவங்க வந்து லோகனுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கத்தாதரா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோவும் ரைலியும் அப்படியே பொறுமையா திரும்பி பின்னாடி வழியை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கதான் அந்த ஷார்க் வந்து கிராஸ் ஆகி போயிட்டு இருக்குது, இவங்களை தேடிட்டு இருக்கு. சோ டக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சத்தம் போடாதீங்க, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறைச்சுக்கிறாங்க லைட் எல்லாம். ஆனா அந்த ஷார்க் இவங்களை சென்ஸ் பண்ணி அப்படியே திரும்ப ஹீரோன்னு கேக்குறாங்க, ஷார்க்குக்கு காது இல்லல, அதுக்கு கேட்காதுல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல அதுக்கு காது இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு உடனே போங்கன்னு சொல்லிட்டு கத்த. ஏன்னா அங்கிருந்து சம வேகமா அந்த ஷார்க் வந்துட்டு இருக்குது. இவங்களுக்கு எங்க போறதுனே தெரியல. பட் நல்ல விதமா இவங்க வரும்போது இந்த செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு சர்ஜிக்கல் ரூம் மாதிரி பார்த்திருப்பாங்க. இப்போ அதுக்குள்ள போயிட்டு நல்லா லாக் பண்ணிக்க. லோகன் பயங்கரமா கதறான். தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சீன். ஹீரோனும் என்னென்னோ பண்ணி பாக்குறாங்க, அவனால வலி தாங்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, உடம்பு முழுக்க டிராவல் ஆகக்கூடிய ஒரு பெரிய நரம்பு இருக்கும், திக்கான நரம்பு. அந்த நரம்பே கட் ஆயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆயிட்டே இருக்கு. சோ இவங்க சொல்றாங்க அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி இதை நம்ம வந்து கட் பண்ணியே ஆகணும், இந்த ரத்தத்தை நம்ம பிளாக் பண்ணி ஆகணும், இல்லைன்னா இவன் செத்துருவான் அப்படின்னு மாதிரிலாம் சொல்றாங்க. அவன் ஒரு பக்கம் பயப்படுறான், தயவு செஞ்சு பயப்படாத, நான் ஏதாவது ஒன்று பண்றேன், பட் தயவு செஞ்சு காலை மட்டும் ஆட்டாதரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி காலை ஆட்டாம இருக்க முடியும்? மத்த எல்லாருமே வந்து காலை பிடிச்சிக்க சொல்றாங்க, இவன் காலை ஆட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நல்ல வேலையா இது ஒரு சர்ஜிக்கல் ரூம்ன்றதுனால நம்ம ஹீரோயின் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து அவனை உட்கார வச்சு அவன் நரம்ப சரி பண்ணலான்னு பார்த்தா அவன் வலியில துடிக்கிறான், கத்துறான், காலை வேற அசைச்சிட்டே இருக்கான். இது ஒரு மேஜர் ஆபரேஷன் மாதிரி. சோ என்ன பண்றதுனே தெரியாம நம்ம ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்கும்போது தான் சரி இங்க அனஸ்தீசியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி இருக்கு, பட் 45லே எக்ஸ்பைரி ஆகி போயிருக்கு. பட் இப்போதைக்கு வேற வழி இல்ல, இதை கொடுத்தாதான் அவன் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருப்பான், வலியில இருந்து தப்பிப்பான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுட்டு இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நரம்பு ஒரு நாட் போட ட்ரை பண்றாங்க. அவனுக்கும் அந்த இடம் மறுத்து போது இவங்க நாட்டெல்லாம் போட்டு முடிக்கிறாங்க. ஆனா அது முடிக்கிற சமயத்துல அளவுக்கு அதிகமா ரத்தம் போனதுனால அந்த இடத்துல லோகன் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறான். இவங்களும் தண்ணி கடியில சிபிஆர் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க, ஒரு பிரோஜனமும் இல்ல, இறந்துட்டான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் அமைதியா அந்த இடத்துல இருக்காங்க. ஒரு மயான அமைதி நிலவுது. இன்னும் அந்த ஷார்க் வெளியில இவங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கு. பட் அந்த நேரம் பார்த்து பிரெட் அதுக்கு சாப்பாடு வேணும், ரத்தம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி கோவப்படுறாரு. என்ன உங்ககிட்ட வேற வழி இருக்கா, இருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி. இப்ப பிரெட்டோ மாறிக்க என்ன அவன் சொல்ல வரான்னு பாத்தீங்கன்னா, அதான் லோகன் செத்துட்டான் தானே, அவனை இறையா கொடுத்துட்டு நம்ம தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரெட் சொல்றான். நம்ம ஹீரோக்கு இப்ப வேற வழி தெரியற மாதிரி தெரியல. எல்லாருமே ஒரு மனதா இதை ஏத்துக்கிறாங்க. சோ லோகனுடைய பாடியை வேற வழியே இல்லாம அப்படியே இவங்க கிட்ட இருந்து கதவு ஓபன் பண்ணி கொஞ்சம் தள்ளி விடுறாங்க. அதை விட்ட ஒரு சில செகண்ட்ஸ்ல டக்குன்னு அந்த ஷார்க் வந்து அவனுடைய பாடியை அடிச்சு இழுத்துட்டு போகுது. அதை பார்த்த உடனே டக்குன்னு ஓடுங்க சீக்கிரமா நீந்துங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அவசரமா வெளியில வர. இந்த கேப்ல இந்த ரயிலி பொண்ணு என்ன பண்ணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, பதட்டத்துல சைட்ல இந்த கம்பியில தொடையிலே கிழிச்சுக்கிறா. ஆல்ரெடி ஒரு பிரச்சனை, அதுல புது பிரச்சனையா இந்த ரயிலி பொண்ணு இருக்க. நம்ம பிரெட்டும் வந்து இந்த இடத்த விட்டு நீந்தி தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா டக்குன்னு நம்ம நோவா தடுத்து, இங்க பாரு அந்த பக்கம் தான் ஷார்க் போயிருக்கு, அந்த பக்கம் போக முடியாது, இப்போதைக்கு நம்ம ஏர் பாக்கெட் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3வது தளத்துக்கு இவங்க டிராவல் பண்ணி வந்து அந்த ஏர் பாக்கெட்டுக்கே வந்துறாங்க. அது ரொம்பவும் குறுகலான ஒரு இடம்ன்றதுனால அதுக்குள்ள ஷார்க் வர முடியாது. மேல நம்ம ரயிலை தூக்கி போட்டு பார்த்தா அவ கால்ல பாலமா அறுப்பு விழுந்திருக்குது. சோ அவளை தூக்கி மேல உட்கார வச்சுட்டு இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறாங்க, என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கடையில பிரெட் வந்து செமையா கத்த ஆரம்பிச்சிடான். இங்க ஷார்க் இருக்குது கூட உனக்கு தெரியாதடா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஒரு சண்டை வந்து அந்த சண்டை அப்படியே கைகலப்பா மாறும்போது அப்ப பிரெட் என்ன சொல்லிடுறான்னு பாத்தீங்கன்னா, தங்கச்சியை பார்த்து, இவனை பிரேக்கப் பண்ணிட்டு வந்தால அது தப்பே கிடையாது, நீ வாழ்க்கையில எடுத்த நல்ல முடிவு அதுதான், இவன் சரியான லூசர் அப்படி இப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு கடுப்பு எடுத்து மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் வந்து கத்துறாங்க, இப்ப முதல்ல இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கொஞ்சம் பாப்போமே அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப பசங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகிறாங்க. இப்ப ரயிலி கிட்ட எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா வெறும் 6% மட்டும் தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு அவளால நீந்திட்டு வெளியில வர முடியாது. சோ நம்ம நோவா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ இங்கே பத்திரமா இரு, நாங்க போயிட்டு வெளியில நீந்தி எப்படியாவது போயிட்டு அந்த ஷார்க் வேற இப்ப வயிறு ஃபுல்லா இருக்கும், சோ கண்டிப்பா அது மறுபடியும் வேட்டையாடாது, நான் போயிட்டு ஃப்ரெஷ் டேங்க் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே அவ கண்ணெல்லாம் வெளியில வந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கும் போது அப்ப டக்குன்னு நம்ம சாம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஹீரோயின், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க போங்க, இன்கேஸ் நீங்க வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தீந்து போகும்போது நான் இவ கூட இருந்தாகணும், ஏன்னா என்கிட்ட 30% இருக்கு, சோ வெளியில வரும்போது மாத்தி மாத்தி பிரீத் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்ல, சரி இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் பிரெட்டும் வந்து கிளம்பலான் இருக்காங்க. போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல துரு பிடிச்ச பைப்புங்கள்லாம் இருக்கு, அதை உடைச்சு பெருசு பெருசா எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு பொறுமையா நீந்திக்கிட்டு வராங்க. செகண்ட் தளத்துக்கு வந்துட்டாங்க. அங்கிருந்து கிராஸ் பண்ணி முதல் தளத்துக்கே வந்துட்டாங்க. இவங்க வந்து அந்த பாதை ஒரு பைப் மாதிரி சாஞ்சு இருந்திருக்கும், அதை தாண்டி தான் இவங்க வந்திருப்பாங்க இல்லையா. அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இப்ப கிராஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது அப்பதான் அந்த ரெட் லைனை நம்ம ஹீரோ பாக்குறாரு. இது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு லைன் தெரியுமா, இதே அசால்ட்டா அது அறுத்து இருக்குன்னா அது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது பிரெட் பின்னாடி வந்து ஷார்க் வந்துருமா. அதை பார்த்துட்டு இப்ப நம்ம ஹீரோ கத்த, இவனும் அந்த கம்பியை வச்சு குத்த பாக்குறான். பட் அந்த கேப்ல அந்த ஷார்க் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க சாஞ்சிட்டு இருந்த அந்த மிகப்பெரிய கம்பியை தட்டி விட்டுடுது. அந்த கம்பி கரெக்டா நம்ம ஹீரோடைய முதுகுல விழுந்து அவருடைய டேங்க் நல்லா மாட்டிக்குது. நம்ம பிரெட் எவ்வளவு ட்ரை பண்றான் அந்த கம்பியை தூக்கத்துக்கு, ஆனா அது சம வெயிட் டன் கணக்குல இருக்கும் போல இருக்குது. இதுல போன ஷார்க் வேற
சம வேகமா திரும்பி வர பயந்து போன பிரிட் வேற வழியே இல்லாம என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு ரூம்ல போயிட்டு லாக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே விட்டு போயிடான். பட் இருந்தாலும் உள்ள இருந்து நோவா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா முதுகுல டேங்க் மேல தானே அந்த கம்பி விழுந்திருக்குது. அந்த டேங்க் வந்து முதுகோட சேர்த்து ஸ்ட்ராப் பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த ஸ்ட்ராப்பை கழட்டி விட்டுட்டு இப்போ அப்படியே நின்னு பாக்குறாரு. இவர் ஆப்போசிட்ல ஷார்க் நின்னு இவரையே பார்த்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ, இன்னொரு பக்கம் அந்த ஷார்க். அப்படியே ஒரு பயங்கரமான ஃப்ரேம். அவ்வளவுதான், ஹீரோடைய கதையை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம். பட் அந்த நிமிஷத்துல ரொம்பவும் ஸ்பான்டேனியஸா யோசிச்ச நம்ம ஹீரோ டக்குன்னு என்ன பண்றாருன்னா அந்த டேங்கை எடுத்து தலைகீழ திருப்பி ஒரு டிச் ஒன்று கொடுத்து அது மூலமா வரக்கூடிய பிரஷரை வச்சு ஒரு புல்லட் மாதிரி யூஸ் பண்ணி அந்த டேங்கை ஷார்க் மேல அடிக்க வைக்கிறாரு. அது பட்ட உடனே ஷார்க் பயத்துல ஓடி போயிட இப்போ இவர் எப்படி மூச்சு விடுவார்னு சொல்லிட்டு பார்த்தா செகண்ட் தளத்தில் தானே நம்ம லோகனை ஷார்க் தின்னு போட்டுச்சு. அவனுடைய ஏர் டேங்க் அங்க இருந்து வரும்போது இவர் பார்த்திருப்பாரு. இப்போ அதை எடுத்து நம்ம ஹீரோ இப்ப யூஸ் பண்ணிக்கிறாரு. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நேரா எங்க வந்துறாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சாமோ ரயிலியோ இருக்கக்கூடிய அந்த ஏர் பாக்கெட் அந்த இடத்துக்கு வந்துறாரு. நடந்த எல்லாத்தையுமே பதட்டமா சொல்றாரு. அந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா பிரெட் வந்து மாட்டிட்டு இருக்கான். அவன் தனியா மாட்டிக்கிட்டு இன்னுமே பயங்கரமா பயப்படுறான். ஏன்னா வெளியில ஷார்க் இருக்கு, இவன் ஏதோ ரூம்ல மாட்டிட்டு இருக்கான். இங்க இருந்து எப்படா தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் இப்ப சைடுல ஒரு ஏர் வெண்ட் இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்துட்டு அவன் ஏதோ அங்க பிளான் போட்டுட்டு இருக்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டைம் இல்ல நமக்கு, அந்த ஷார்க் வந்து ஒரே இடத்தை தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. நம்மளால வேற ஏதாவது வழி கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நம்மளால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ரயிலு கிட்ட ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கு, 10% என்னவோ தான் இருக்கு. அதனால ஹீரோயினும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க போயிட்டு ஒரு வழியை தேடிட்டு சீக்கிரமா வந்துடும், நீ பயப்படாத இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு வழியை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ பிளான் பண்ணபடியே அந்த ஷார்க் இருக்கக்கூடிய இடத்தை தவிர்த்துட்டு வேற ஒரு பகுதி வழியா இவங்க உள்ள வந்து பார்த்தா இந்த போர் கப்பல்ல குண்டுகள்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அப்படி ஒரு பகுதி. அந்த இடத்துல நிறைய அணு ஆயுதங்கள்லாம் இருக்கு. அதுக்கும் மேல இங்க வந்து ஒரு ஏர் பாக்கெட் இருக்கு. சோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரயில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஏர் பாக்கெட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஆக்சிஜன் வந்து காலி ஆயிடுச்சு. இங்க கொஞ்சம் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, நீ இங்கே இரு, நம்ம ஆக்சிஜன்ஸை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், நான் போயிட்டு ரயிலியை கூட்டு வந்துடுறேன், இங்க கொஞ்ச நேரம் நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ ரயிலியை கூட்டு வரதுக்காக போக அதே சமயம் நம்ம பிரிட்ட காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ஏர் வெண்ட் வழியா பூந்து வந்து ஒரு வழியா சூரிய வெளிச்சம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிச்சிட்டான். அதாவது கப்பலுடைய மேல்தனம். இவனுக்கு அடிச்சது பாருங்க லக்கு, எப்பா நம்ம தப்பிச்சிடும், முதல்ல போட்டுக்கு போயிட்டு ஹெல்ப் கூட்டு வரலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் சரசர நீந்திக்கிட்டு மேல வரும்போதே வந்து லிவின்னு சொல்லிட்டு கத்திட்டு வரான் பாருங்க. வந்து கதறான், ஷார்க் இருக்கு உள்ள, ஷார்க் இருக்குன்னு கதற. டக்குன்னு லிவி என்ன சொல்றான்னா முதல்ல அங்கிருந்து வாடா, ஸ்விம் பண்ணிட்டு இங்க வாடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவனும் கப்பலை நோக்கி ஸ்விம் பண்ணிட்டே வந்துட்டு தான் இருக்கான். அப்ப திடீர்னு பட்டுனி அவன் மேல ஏதோ ஒன்னு அடிச்ச மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு செகண்டுக்கு அவனுக்கு ஒண்ணுமே புரியல, பட் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள தலையை விட்டு பார்த்தா அவனுடைய ஒரு கால் இல்ல, துண்டா அந்த ஷார்க் பிச்சுட்டு போயிட்டு இருக்கு போல இருக்குது. அவ்வளவுதான், கதறான் கால் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஒரு கால் போனா போது, உயிர் இருக்கு, அதை காப்பாத்திக்கணும் அப்படின்னா எப்படியாச்சும் போட்டு கிட்ட போயிடணும்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஒத்த காலை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு நீந்திக்கிட்டு அவன் போக பின்னாடி மறுபடியும் அந்த ஷார்க் வர. லிவி கத்துறாரு, பின்னாடி வருதுடா ஷார்க் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது அப்ப அந்த ஷார்க் அவனை கவ போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ இன்னொரு பெரிய ஷார்க் வந்து அப்படியே அவனை கவிட்டு போகுமா. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிறது ஒரு ஷார்க் கிடையாது, இன்னொரு ஷார்க்கும் இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆக அந்த இடத்துல பிரெட் செத்து போயிடறான். பட் இது தெரியாம நம்ம ஹீரோயினையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரயிலையும் காப்பாத்தி கூட்டு வந்து வேற ஒரு வழியில இருக்கக்கூடிய அந்த ஏர் பாக்கெட்ல நின்னுட்டு இருக்காங்க. சோ மறுபடியும் இதே மாதிரி தான் நானும் சாமும் போயிட்டு வழி தேடிட்டு வழி கிடைச்ச உடனே வந்து உன்னை கூட்டு போவோம் அப்படின்ட்டு. பாவம் இவங்களுக்கு தெரியாது ஆல்ரெடி 2 ஷார்க் இருக்குன்னு சொல்லிட்டு. அது தெரியாம அந்த ஷார்க் அங்க இருக்கு, நம்ம இந்த வழியா போயிடலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு வழியில கஷ்டப்பட்டு நீந்தி வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு எலும்பு கூடுகளா இருக்கு. இதுக்கு முன்னாடி கப்பல்ல மூழ்கி போனவங்க போல இருக்கு, செத்து போனவங்க போல இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேஜஸ் மாதிரி இருக்கு, நீளமான கூண்டுகள் மாதிரி இருக்கு. அது வழியா அவங்க கிராஸ் பண்ணி வந்துட்டு கடைசியா ஒரு வழியா டோரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டோரை ஓபன் பண்ணா வெளியில போறதுக்கு வழி பக்கத்திலேயே இருக்கு. அதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சவங்க நான் போயிட்டு ரயிலியை கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வாய மூடல. அந்த இடத்துல அந்த 2வது ஷார்க் வந்து நிக்குது. வேற வழியே இல்லை இவங்களுக்கு. அது இவங்களை நோக்கி வர அந்த டோரை லாக் பண்ணிடுறாங்க. சோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு டெட் எண்ட். சோ மறுபடியும் நீந்திக்கிட்டு அந்த ஏர் பாக்கெட் இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிடுறாங்க. அவ்வளவுதான், எல்லாருமே நம்பிக்கையை தளர விட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இது எல்லாமே என்னால தான் அப்படின்ற மாதிரி தன்னை பிளேம் பண்ணியிருக்கிறாரு. அதை கேட்ட ஹீரோயின் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருமே தான் காரணம், நம்ம வந்திருக்க கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் மாறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமா ரயிலி வந்து பயங்கர கான்பிடென்ட்டா அழாம இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படி தப்பிக்கணும்ல, அதுக்கு ஏதாவது வழி யோசிங்க, வழியா என்ன வழி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது ஏன் அந்த மீனை சாகடிச்சு நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க 2 பேரும் அப்படி மூஞ்ச பாக்குறாங்க. அந்த சுறாவை எப்படி சாகடிக்கிறது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு 2வது சுறா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேற சுறா சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கு, 2த்தையும் எப்படி நம்ம சாகடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்க பாரு, ஒன்னு அந்த பக்கம் இருக்கு, இன்னொன்னு தான் இங்க இருக்கு,
சோ பதட்டப்படாம இது எப்படி சாகடிக்கலாம்னு சொல்லிட்டு யோசி, சோ இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரைலி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இவங்களை மோட்டிவேட் பண்ண, அந்த மோட்டிவேஷனுக்கு நடுவுலயே டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சுறாவால பின்னோக்கி நீந்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ அதுதான் அதோட வீக்னஸ் பாயிண்ட். சோ அதனால இங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க ரூம் வழியா தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அங்க ஒரு கூண்டை பார்த்திருப்பாங்க, அது நேராவா இருந்திருக்கும். அதுக்குள்ள மட்டும் சுறாவை நம்ம மாட்ட வச்சிட்டோம் அப்படின்னா அதால ரிவர்ஸ்ல நீந்த முடியாது, நம்ம இந்த பக்கம் இருந்து லாக் பண்ணிடலாம், சோ தட் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்ப பிளான போடுறாங்க. பட் அது எப்படி உள்ள வர வைக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப ரெய்லி வந்து அதுக்கு ரத்தம் தான் பிடிக்கும் தானே, என் தொடர்தான் கிழிஞ்சு ரத்தம் வருது, நானே வந்து ஒரு பெயிட்டா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தைரியமா சொல்ல, பரவாயில்ல இவளே இவ்வளவு தைரியமா பேசுறா அப்படின்னா நம்ம இதை ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. அதே சமயம் இப்போ நம்ம மேல இருக்கக்கூடிய லிவிஸ்க்கு வந்து தெரிஞ்சு போச்சு கீழே சுறா இருக்குன்னு சொல்லிட்டு, தன்னுடைய நண்பர்கள் வந்து மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ அதனால இத்தனை வருஷமா அந்த டைவிங் சூட்டே தொடாத நம்ம ஆளு ஒரு பெட்டிக்குள்ள இருந்து ஒரு ரெட் சூட் ஒன்னு எடுக்கிறாரு. அதை எடுத்து அப்படியே மாசா அவர் போட்டுட்டு இருக்க. இங்க தண்ணி கடியில இவங்க பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி டோரை திறக்க போறது நம்ம சாம் டோர் கிட்ட நிக்கிறாங்க. ஷார்க் வரும்போது அது கூண்டுல பிடிச்சி லாக் பண்ண போறது நம்ம ஹீரோ. இப்போ இதுக்கு நடுவுல ரைலி தன்னுடைய கால் கட்ட இழுத்து ரத்தம் கசிற மாதிரி பண்றா. சோ இந்த ஸ்மெல்ல புடிச்சிக்கிட்டு அந்த ஷார்க் வரும்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஷார்க் கொஞ்சம் பிரில்லியண்டா இருக்கு, வரவே மாட்டுது. இதுக்கடையில இந்த ரைலி பொண்ணு வேற அங்க கிடக்கிற எலும்பு கூட எல்லாம் பார்த்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிர. சுத்தமா அவளுடைய சிலிண்டர் காலி ஆகிற தருணத்துக்கு வந்துருது. பட் லாஸ்ட் செகண்ட்ல கரெக்டா அந்த சுறா வந்து இவளை அட்டாக் பண்ணதுக்காக உள்ள வர இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த கூண்டுக்குள்ள போட்டு அடைக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஹீரோடைய கையை அது கடிச்சிடுது. சோ ஹீரோக்கு செமையா ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிடுது. இவங்களுக்கு வந்து வழி கிடைச்சிருச்சு மேல போறதுக்கு. பட் நம்ம ஹீரோ நல்லா அடிபட்டதுனால அவரால் நீந்த முடியாம போகுது. ரெயிலியும் நம்ம ஹீரோனும் புடிச்சுக்கிட்டு எப்படியாவது மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீந்திக்கிட்டு வராங்க. எந்த தைரியத்துல இவங்க நீந்திட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுறா கப்பலுக்குள்ள இருக்கு, இன்னொன்னு இப்ப லாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே வந்து உள்ளதான் இருக்கு. சோ ஈஸியா தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப மூணாவதா ஒரு சுறா வந்து ட்விஸ்ட் கொடுத்துருமா, அவ்வளவுதான். அந்த இடத்துல ரயிலியே அந்த மூணாவது சுறா கவின்னு போயிடுது. ரயிலி கதை காலி, இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. சரி ரயிலி செத்து போயிட்டா நம்ம ரெண்டு பேராச்சும் தப்பிக்கலான்னு பார்த்தா கப்பலுக்குள்ள ஆல்ரெடி ஒரு சுறா சுத்திட்டு இருந்தது இல்லையா, அது இப்ப வெளியில வந்துடுது. இவங்க ரெண்டு பேரையும் கடிக்க வருது. இவங்களுக்கு வேஸ்ட் பண்ண டைம் இல்ல, ஹீரோவால வேற நீந்த முடியல. அதனால டக்குனு இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் அதை வந்து டைவர்ட் பண்றேன், நீ எப்படி அதை மேல போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி மேல தள்ளி விட்டுட்டு அப்படியே கீழ் நோக்கி நீந்திக்கிட்டு மறுபடியும் இவங்க எந்த வழியா வெளியில வந்தாங்களோ அந்த வழியை நோக்கி கப்பல் கிட்ட இவங்க போறாங்க. பின்னாடியே அந்த ஷார்க்கும் தொத்திட்டு வருது. பட் ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கப்பலுக்குள்ள போயிட்டாங்க. அதனால உள்ள வர முடியல, கேப் சின்னதா இருந்ததுனால. இந்த கேப்ல நம்ம லிவி இருக்கார் இல்லையா, அவரு குதிச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டாரு. சோ ஒரு வழியா ஹீரோவும் தப்பிச்சிடறாரு, ஹீரோயினும் தப்பிச்சிடறாங்க. பட் இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போதைக்கு மட்டும் தான் நம்ம ஹீரோயின் தப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு. அப்படியே மேல பாக்குறாங்க, அந்த சுறா அங்கிருந்து போச்சுன்னா மேல தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அது அங்கேயே சுத்திட்டு இருக்கு. இப்போ ஆக்சிஜன் 0 லெவலுக்கு வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர், இந்த கேஜெட்ஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு நேரா நீந்திக்கிட்டு அந்த ஏர் பாக்கெட் இருந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க போயிட்டு ஒரு வழியா பெருமூச்சு விடுறாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஒரு சுறாவை கூண்டுல புடிச்சு வச்சிருக்காங்க, ஒன்னு வெளியில சுத்திட்டு இருக்கு, இன்னொன்னு உள்ள இருந்தது. இப்ப அதுவும் வெளியில வந்து ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அதான் கப்பலுக்குள்ள இருந்த சுறா வெளியில போயிடுச்சு. அந்த வழியை யூஸ் பண்ணி இவங்க வெளியில போலாம் இல்லையா, படத்துடைய பிகினிங்ல இவங்க உள்ள வந்தாங்க இல்லையா, அந்த வழியை பயன்படுத்தி போயிடலாம்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, மூச்சை இழுத்து புடிச்சுக்கிட்டு அந்த வழியை தேடிக்கிட்டு பொறுமையா நீந்தி போறாங்க. அப்படி நீந்தி போகும்போது எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டு உள்ள அந்த சுறா வந்துடுச்சு. 3 ஷார்க்ல ஒரு ஷார்க் வருது. பட் இந்த குண்டெல்லாம் போடக்கூடிய ஒரு சின்ன குடல் மாதிரி இருக்கு, அதுல கொஞ்சம் ஏர் பாக்கெட் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள புகுந்து அந்த ஒரு நிமிஷம் இவங்க தப்பிச்சு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெயினான வழி கிட்ட வந்துடுறாங்க. இவங்க வரும்போது மேல ஒரு பீம் மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோவுடைய டேங்க் மேல கூட அந்த ஷார்க் அந்த பீமை தள்ளி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வெளியில போகக்கூடிய வழிதான். ஆனா இவங்க பின்னாடியே அந்த சுறா வந்து நிக்க, அவ்வளவுதான். தம்மு பிடிச்சி வச்சிருந்த எல்லா ஆக்சிஜனும் பயத்துல வெளியில வந்துடுது. அவ்வளவுதான். இதுக்கு மேல எங்க இருந்து தப்பிக்கிறது? பயத்துல நீந்தி சாவறதுக்கு பதிலா ஒரே இடத்துல இருந்து செத்துலாம்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே அந்த ஷார்க்குக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் உட்காந்துக்க, வந்து சாப்பிட்டுக்கோ, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடா நம்ம ஹீரோயின் உட்காரும் போது தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் பிரெட்டும் இங்க வரும்போது கையில ஒரு துருப்புச்ச கம்பி எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த கம்பி கீழே இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னு ஒரு ஸ்பார்க் நம்ம ஹீரோயின் மைண்ட்ல, அங்கிருந்து வேகமா அந்த ஷார்க் வந்துட்டு இருக்க, டக்குன்னு அந்த துருப்புச்ச கம்பி எடுத்து அப்படியே கீழே முட்டு கொடுத்து வாயை திறந்துட்டு வர சுறாவுடைய வாயிலே சொருகுறாங்க. அந்த இடத்துல அந்த சொரா புட்டா மாறிடுது. வெற்றிகரமா பின்னாடி துரத்திட்டு வந்து அந்த சுறாவை கொன்னுட்டு அப்படியே நீந்திக்கிட்டு மூச்சை பிடிச்சிக்கிட்டு மேல வராங்க. ஒரு சுறா அங்க அடைஞ்சு கிடக்குது, இன்னொரு சுறாவை இவங்க சாகடிச்சிட்டாங்க. பட் மூணாவதா ஒரு ஷார்க் இருக்குல்ல, இப்ப அது நம்ம ஹீரோயின் பின்னாடியே வருது. என்னடா இது பாவம், நம்ம ஹீரோயின் இவங்க மட்டும் மாட்டின்னு கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ மறுபடியும் அந்த சுறா சமவேகமா நம்ம ஹீரோனை கடிக்கிறதுக்காக வருது. இந்த தடவை பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு வெப்பனும் நம்ம ஹீரோயின் கையில இல்ல. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் இந்த தடவை கண்டிப்பா செத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல நம்ம லிவி தாத்தா ஹீரோ ஒரு வேலையை பண்றாரு. நீ வாழ வேண்டிய பொண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில குதிச்சு அப்படியே இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு செய்களை சொல்றாரு. அப்படியே ஒரு கவின்னு அந்த சுறா போக நம்ம ஹீரோயின் நீந்திக்கிட்டு எப்படியோ போட்ல ஏறாங்க. அங்க நம்ம ஹீரோ ரத்தம் ஊத்த நம்ம சாம பார்த்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அழுக. அங்க இருந்து அந்த போட்டு புறப்படுது. இந்த ஒட்டுமொத்த ட்ரிப்ல போச்சது இவங்க 2 பேர் மட்டும் தான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க.
இதே இடத்துக்கு மறுபடியும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வராங்க. பட் கூட இன்னொரு ஆளையும் கூட்டு வந்திருக்காங்க. அதுதான் இவங்களுடைய குழந்தை. இவங்க காதலுக்கு சான்றா ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தையும் இங்க கூட்டு வந்து இந்த குழந்தையும் டைவடிக்க வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதான் கிடையாது. இறந்து போன தன்னுடைய சொந்தங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் ஒரு இறுதி அஞ்சலி மாதிரி செலுத்திட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்புறாங்க. இப்படி இந்த படமும் முடியுது. ஸோ எப்படி இருந்தது இந்த இன்டென்ஸான படம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சின்ன சம்பவம், அதுல இருக்கக்கூடிய விறுவிறுப்பு, பரபரப்பு. ஒரு நியூஸ் பேப்பர் பிட்ல இதை நம்ம பார்த்துடலாம். 4 ஃப்ரெண்ட்ஸ் கடலை சுத்தி பார்க்கறதுக்காக உள்ள போனாங்க, சுறா கிட்ட மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிட்ல நம்ம படிச்சிடலாம். பட் அதுக்கு பின்னாடி இவ்வளவு சுவாரஸ்யங்களை வச்சு நெயில் பைட்டிங்கான சீனை வச்சு சொன்ன படம் தான் இந்த படம். உங்களுக்கு பிடிச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.